80sகளில் அடிக்க போய் அவுட் ஆன சோக கதை. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம டெஸ்ட் 1ஓட டே 2ஓட ஹைலைட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா vs இங்கிலாந்துக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நேத்தே ஹைதராபாத்ல தொடங்குச்சு. ஸோ டே 1ஓட ஹைலைட்ஸ் நேத்தே அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம டே 2ஓட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் களமிறங்க ஜெய்ஸ்வால் தான் ஸ்ட்ரைக் எடுத்தாரு. ஜோ ரூட் ஃபர்ஸ்ட் ஓவரை பவுல் பண்ண ஜெய்ஸ்வால் ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பாலே 4 அடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட அப்ரோச்சை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்றதுக்குள்ள அவரை பிடிச்சிருப்பாங்க. வேற யாரும் இல்ல, ஜோ ரூட்டே காட் அண்ட் பவுல் பண்றாரு. ஸோ ஷாட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். எக்ஸ்ட்ரா கவர்ல டிரைவ் கொஞ்சம் லாஃப்டடா ஆட போய் பவுலர் கையிலே கொடுத்துருப்பாரு. மிஸ் டைம் ஆயிருக்கும். என்னடா இது இன்னைக்கு ஒரு ஜெய்ஸ்வால் ஷோ இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு பவர் கட் ஆன மாதிரி மனசே நொந்திருப்பாங்க. சோ கில் அண்ட் ராகுல் கிளம்புறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே டீசென்ட் பார்ட்னர்ஷிப் அமைகிற மாதிரி இருந்த தருணத்துல சோ அவர் அவுட் ஆக டாம் காட்லே இன்டர்நேஷனல்ல தன்னதோட முதல் விக்கெட்டையும் எடுத்திருப்பாரு. ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஜோடி சேர ரெண்டு பேருமே ஷார்ட் பால்ஸை பேக் ஃபுட்ல போட்டு விளாசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் பண்ணலனாலும் நிறைய ஷார்ட் பால்ஸ் அண்ட் ஃபுல் டாஸஸ் போட்டாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட் பால்ஸை ஸ்ரேயஸ் அண்ட் ராகுல் பேக் ஃபுட்ல 6 அடிச்சாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 35 ரன்ஸ் வந்திருப்பாரு. சோ அப்ப ரெஹான் அகமது போட்ட ஒரு ஷார்ட் பாலை அதிரடியா அடிக்க போய் லைன்லயே தன்னோட விக்கெட்டை இழந்திருப்பாரு ஸ்ரேயஸ் ஐயர். நானும் அப்படிதான் அவுட் ஆவேன்ட்டு ராகுல் அடம்பிடிக்க 86 ரன்ல இருக்கிறப்ப அவருமே ஸ்பின்னரை அடிக்க போய் கேட்ச் அவுட் தான் ஆயிருப்பாரு. சோ இன்னைக்கே நம்ம பாய்ஸ்ல ரெண்டு பேரு தங்களோட செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்னு ராகுல், இன்னொன்னு ஜெய்ஸ்வால். ரெண்டு பேருமே 80ஸ்லயே போயிட்டாங்க. ஜடேஜா அண்ட் ஸ்ரீகர் பதர் ஜோடியும் நல்லா விளையாடினாங்க. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய ஃபுல் டாஸஸ் கிடைச்சது. அந்த ஃபுல் டாஸ் எல்லாம் பவரா அடிக்கணும்ட்டு இல்லாம நல்ல கேப்ல டைம் பண்ணி நிறைய ஃபோர் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு சைடு நம்ம ஸ்ரீகர் பரத்னு பார்த்துக்கிட்டோம்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸஸும் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவரோட ஃபர்ஸ்ட் 50 அவர் நெருங்கிட்டு இருக்க டைம்ல அடிக்க போய் LBW ஆயிருப்பாரு. சோ இன்னைக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பிளேயர்ஸ் அடிக்க போய் அவங்களோட விக்கெட்டை கொடுத்தாங்க. ஜடேஜா ஒரு சைடு நங்குரம் போட்டாப்ல ஒரு 50யும் போட்டு ட்ரேட்மார்க் செலிப்ரேஷனையும் பண்ணியாச்சு. அஸ்வின் கிளம்புறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணத்தினால அஸ்வின் ரன் அவுட் ஆயிருப்பாரு. ஆக்சுவலா ஜடேஜா ஓடணும்னு நினைச்சா ஓடிப்பாரு. அவரு பால்லே கான்சென்ட்ரேட் பண்ண ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அஸ்வின் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். நெக்ஸ்ட் ஜடேஜா அக்சர் பட்டேல் டீம் போட ரெண்டு பேருமே ஒரு பால் கூட எனக்கு தெரிஞ்சு இறங்கின மாதிரி இல்ல. ஜடேஜா ஃபுல் பிச்டு பால இறங்கி ஒரு மாதிரி லெக் சைட்ல டீப் மிட் விக்கெட்ல அடிப்பார்ல, அந்த மாதிரியான ஷாட்ஸ் தான் அடிச்சார தவிர ஷார்ட் பால் எல்லாம் கிரீஸ்குள்ள இருந்தா விளையாடினாரு. பவுலர்ஸ் போட்டு கொடுத்த பால ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி 6s 4s அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ ஓவராலா இன்னைக்கான டே கம்ப்ளீட் ஆகிறப்ப இந்தியா 7 விக்கெட்டுகள் இழந்து 421 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அதிக விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரூட் அண்ட் ஹார்ட்லி தான் இருந்தாங்க. பட் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பின்னர்ஸ் இருந்து கொடுக்காததுதான் இங்கிலாண்டோட இந்த சிச்சுவேஷனுக்கு காரணங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் பென் ஸ்டோக்ஸும் ஃபீல்டிங் பெரிய அளவுக்கு வச்ச மாதிரி தெரியல. பேட்ஸ்மேன்ஸ் மோஸ்ட்லி அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அதுக்கேற்ற ஃபீல்ட் செட்டும் அவர் கிளியரா அமைக்கலையோங்கிறது தான் என்னோட தாட். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.